அலையோசை இயற்றியவர் கல்கி.ரா. கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். 4ஆம் பாகம் பிரளயம். அதிகாரம் 5. மாயா மோகினி. உலகமாகிற அரங்க மேடையை மறைப்பதற்கு மெல்லிய இருள் திரை விழுந்து கொண்டிருந்தது. வானத்தின் வடகிழக்கு மூலையில் கரிய மேகங்கள் திரண்டிருந்தன. மேகத்திரளை ஒரு மூலையிலிருந்து இன்னொரு மூலை வரை கிழித்து கொண்டு மின்னல் கீற்றுகள் ஒரு கணம் ஜொலிப்பதும் மறுகணம் மறைவதுமாய் இருந்தன. வாடைக்காற்று ஜில்லென்று வீசியது. தென்னந்தோப்புகளில் தென்னை மட்டைகள் ஆடி உராய்ந்து மர்மச் சத்தத்தை உண்டாக்கின. வயல் வரப்பில் மேய்ந்துவிட்டு வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்த பசு ஒன்று திடீரென்று கன்றை நினைத்து கொண்டு அம்மா என்று கத்திற்று. பட்டிக்காட்டு சங்கீத வித்வான் ஒருவன், நாளைக்கு நாளைக்கென்றே தினம் கழியுது, ஞான சபையை எண்ணி ஆனந்தம் பொழியுது என்று பாடிக்கொண்டு சென்றான். கொஞ்ச தூரத்தில் இன்னொரு இசைப்புலவன் புல்லாங்குழலில் நாட்டக்குறிஞ்சி ராகத்தை வாசிக்க முயற்சி செய்ய அது புன்னாகவராளியாக உருக்கொள்ள பார்த்தது. சற்று தூரத்தில் இருந்த இலுப்பு மரத்தோப்பில் ஒரு ராத்திரி பறவை கிரீச்சென்று சத்தமிட்டுவிட்டு சடபடவென்று இறகுகளை அடித்துக்கொண்டு ஒரு மரத்தின் உச்சியிலிருந்து இன்னொரு மரத்தின் உச்சிக்கு பறந்து சென்றது. வானவிதானத்தில் விண்மீன்கள் ஒவ்வொன்றாக வெளியே வந்து எட்டி பார்க்க தொடங்கின. சீதாவின் விம்மல் சத்தம் வர வர லேசாக மறைந்தது. அத்தங்கா, வீட்டுக்கு போகலாமா என்று லலிதா கேட்டாள். லலிதா, எனக்கு வீடு எங்கே இருக்கிறது போவதற்கு என்று சொன்னாள் சீதா. நான் உயிரோடு இருக்கும் வரை என்னுடைய வீடு உன்னுடைய வீடுதான் என்றாள் லலிதா. உன்னுடைய நல்ல மனதை நான் அறிவேன் லலிதா. அதனாலேதான் உன்னை தேடி வந்தேன். ஆயினும் பெண்ணாகப் பிறந்தவளுக்கு அது போதுமா? எவ்வளவுதான் பிராண சிநேகிதியாயிருந்தாலும் சொந்த வீட்டில் சுதந்திரமாய் இருப்பது போல் இன்னொரு வீட்டில் இருக்க முடியுமா? ஏன் இருக்க முடியாது? பேஷாய் இருக்கலாம். என்னுடைய தேவப்பட்டணத்து வீட்டில் எனக்கு எவ்வளவு சுதந்திரம் உண்டோ அவ்வளவு உனக்கு உண்டு, இன்னும் அதிகமாக கூட உண்டு என்றாள் லலிதா. உன்னுடைய அன்பு காரணமாக இப்படி சொல்கிறாய். நீ சொன்னால் போதுமா? உனக்கு எஜமானர் இருக்கிறார் அல்லவா? இருந்தால் என்ன? அவர் எஜமானர் என்றால் நான் எஜமானி. அவருக்கு வீட்டில் எவ்வளவு பாத்தியதை உண்டோ அவ்வளவு எனக்கும் உண்டு. என்னுடைய எஜமானரின் நல்ல குணம் உனக்கு தெரியாது சீதா. என்னை காட்டிலும் அவர் உன்னிடம் அதிக பிரியமாக இருப்பார். அதிலும் நீ தாய்நாட்டின் சுதந்திரத்துக்காக பாடுபட்டாய் என்றும் சிறையிலே இருந்தாய் என்றும் அவருக்கு தெரிந்தது முதல் உன்னை சிலாகித்து எத்தனையோ தடவை பேசியிருக்கிறார். நீ எங்கள் வீட்டில் எத்தனை நாள் இருந்தாலும் அவருக்கு சந்தோஷமாகவே இருக்கும் என்றாள் லலிதா. சீதா தன் தாய்நாட்டின் விடுதலைக்காக சிறை போகவில்லை என்றும் தன்னை இன்னொருத்தி என்று நினைத்து தவறாக சிறைக்கு அனுப்பிவிட்டார்கள் என்றும் சொல்லிவிட எண்ணினாள். லலிதா, சீதா தன் தாய்நாட்டின் விடுதலைக்காக சிறை போகவில்லை என்றும் தன்னை இன்னொருத்தி என்று நினைத்து தவறாக சிறைக்கு அனுப்பிவிட்டார்கள் என்றும் சொல்லிவிட எண்ணினாள். லலிதா, நீங்கள் எல்லாரும் நினைப்பது போல் அப்படியொன்றும் நான் தாய்நாட்டுக்கு சேவை செய்துவிட இல்லை என்று சீதா சொல்ல ஆரம்பித்தாள். எல்லாம் எனக்கு தெரியும். சூர்யா அப்போதே எல்லாவற்றையும் விவரமாக எழுதியிருந்தான். ஒன்றுமே செய்யாதவர்கள் எல்லாம் பிரமாதமாக தம்பட்டம் அடித்துக் கொள்கிறார்கள். நீ பிரமாதமான காரியத்தை செய்துவிட்டு ஒன்றுமில்லை என்று ஏன் சொல்லிக்கொள்ள வேண்டும்? அடக்கத்துக்கும் எல்லை வேண்டாமா என்றாள் லலிதா. ஓஹோ, இவர்கள் எல்லாம் இப்படி நினைப்பதற்கு காரணம் சூர்யாவா? தன்னை பெருமைப்படுத்துவதற்காக அவ்விதம் சூர்யா எழுதியிருக்கிறான். அதை இப்போது இல்லை என்று சொல்லி சூர்யாவை காட்டிக் கொடுப்பானேன்? தன்னை பற்றி சிலர் பெருமையாக நினைத்து கொண்டால் நினைத்து கொண்டு போகட்டுமே. அப்படி நினைப்பதால் யாருக்கு என்ன நஷ்டம்? தான் சொல்ல எண்ணியதை சீதா மாற்றிக்கொண்டு, மற்றவர்கள் செய்யாத காரியம் அப்படி என்ன நான் பிரமாதமாக செய்துவிட்டேன்? உன் அகத்துக்காரர் கூடத்தான் சிறையில் 2.5 வருஷத்துக்கு மேல் இருந்திருக்கிறார் என்றாள். ஆமாம், அவர் செய்ததை நினைத்தாலும் எனக்கு பெருமையாகத்தான் இருக்கிறது என்றாள் லலிதா. சற்று நேரம் இருவரும் மௌனமாக இருந்தார்கள். திடீரென்று லலிதா, இதுதான் எனக்கு அர்த்தமாகவே இல்லை. உன்னுடைய இல்வாழ்க்கையில் சந்தோஷமில்லை என்று சொல்கிறாயே. கல்யாணமான புதிதில் நீ எழுதிய கடிதங்களை எல்லாம் பத்திரமாக வைத்திருக்கிறேன். அந்த கடிதங்களை நான் அடிக்கடி எடுத்து படிப்பதுண்டு.
உன்னுடைய கடிதங்களை படிக்கும்போது சுவாரஸ்யமான நாவல்களை படிப்பது போல அவ்வளவு சந்தோஷமாய் இருக்கும். நீ கோபித்துக் கொள்ளாமல் இருந்தால் ஒரு விஷயம் சொல்கிறேன். உன்னுடைய கடிதங்களை இவருக்கு கூட நான் படித்து பார்க்கும்படி கொடுப்பதுண்டு. ஐயையோ, என்ன வெட்கக்கேடு! இப்படி நீ செய்வாய் என்று தெரிந்திருந்தால் எழுதியிருக்கவே மாட்டேன் என்றாள் சீதா. எதற்காக இவ்வளவு பதற்றப்படுகிறாய்? இப்போது என்ன மூழ்கி போய்விட்டது? உன்னுடைய கடிதங்களை படித்து இவர் எவ்வளவோ சந்தோஷப்பட்டிருக்கிறார். இன்னொன்று கூட சொல்கிறேன் கேள். உன்னுடைய கடிதங்களை அவர் படித்ததினால்தான் என்னிடம் அவருடைய அலட்சியம் நீங்கி அன்பாக நடந்து கொள்ளத் தொடங்கினார் என்று எனக்கு சில சமயம் தோன்றும். அந்த வரையில் என் கடிதங்கள் உனக்கும் பிரயோஜனமாயிருந்தது பற்றி சந்தோஷந்தான். ஆனால் உன்னுடைய நிலைமை இப்படி ஆகிவிட்டதே என்பதை நினைத்தால் மிகவும் வருத்தமாய் இருக்கிறது அத்தங்கா. அவருக்கு ஏன் அப்படி புத்தி மாறியது? பெண்ணாய் பிறந்தவள் யாரோ ஒருத்தியை பற்றி சொன்னாயே, அந்த பாதகி யார்? அவள் பெயர் என்ன? அவள் பெயர் தாரிணி. தாரிணியா? சூர்யா அவளை பற்றி கூட எழுதியிருந்தானே. அவள் ரொம்ப சாமர்த்தியக்காரி, உபகாரி, அப்படி இப்படி என்று உன்னுடைய உயிரை ஒரு தடவை அவள் காப்பாற்றினாள் என்று எழுதியிருந்தானே. சூர்யா உத்தமமான பிள்ளை. அவனுடைய மனது ரொம்ப நல்ல மனது. வெளுத்ததெல்லாம் பால் அவனுக்கு. அதனால் தாரிணியை பற்றி ஆகு என்கிறான். அவளுடைய உண்மையான குணம் அவனுக்கு தெரியாது. அப்படியானால் அவள் ரொம்ப பொல்லாதவளா என்று லலிதா கேட்டபோது சீதா சிறிது நிதானித்து விட்டு கூறினாள். தாரிணியை பொல்லாதவள் என்று நான் எப்படி சொல்ல முடியும்? அவள் எவ்வளவோ நல்லவள்தான். என்னை ஏரியில் மூழ்கிப் போகாமல் அவள் காப்பாற்றியது உண்மைதான். அது மட்டும்தானா? கொடிய ஜுரத்தில் வீழ்ந்து யமனோடு நான் போராடி கொண்டிருந்த சமயத்தில் அவள்தான் எனக்கு சிசுருட்சை செய்து காப்பாற்றினாள். அவளும் நானும் தனியாக இருக்கும்போது அவளை என் உடன் பிறந்த சகோதரி என்றே எண்ணத் தோன்றும். உன்னை காட்டிலும் கூட அதிகமான அன்பு அவளிடம் எனக்கு உண்டாகும். அவளை விட்டு ஒரு நிமிஷ நேரமும் பிரிந்திருக்க மனம் வராது. வாழும்போது சேர்ந்தாற்போல் வாழ்ந்து சாகிற போது சேர்ந்து சாக வேண்டும் என்று எண்ணிக்கொள்வேன். அந்த மாதிரி அவளிடமே சொல்லியும் இருக்கிறேன். ஆனால் என்னுடைய கணவரின் பக்கத்தில் அவள் நிற்பதை பார்த்துவிட்டால் என்னுடைய மனதெல்லாம் மாறிவிடும். அவளிடம் எனக்குள்ள அன்பு விஷமாகிவிடும். அவளுடைய முகத்தை பார்த்தால் போதும், எனக்கு உடம்பெல்லாம் பற்றி எரியும். அவரும் அவளும் பேசிக்கொள்வதை பார்த்தால் எனக்கு வெறி பிடித்து விடும். ஒன்று அவளையாவது கொன்றுவிட வேண்டும், அல்லது நானாவது செத்து போய்விட வேண்டும் என்று தோன்றும். ஐயோ அத்தங்கா, எவ்வளவு கொடுமையான வார்த்தைகளை பேசுகிறாய்! எனக்கு அம்மாதிரியெல்லாம் மனம் வேறுபடுவதே இல்லை. இவர் யாராவது ஒரு ஸ்திரீயுடன் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்தால் எனக்கு அதில் எவ்விதமான வருத்தமோ கோபமோ உண்டாவதில்லை. உனக்கு மட்டும் ஏன் அப்படி பிசகான எண்ணம் தோன்ற வேண்டும்? நீ சொல்வதையெல்லாம் கேட்டால் பிசகு உன் பேரிலேதான் என்று எனக்கு தோன்றுகிறது. லலிதா, நீ பாக்கியசாலி. என்னை போல் நீயும் நரக வேதனை அனுபவிக்க வேண்டும் என்று கனவிலும் நான் எண்ண மாட்டேன். அத்தகைய துக்கத்திற்கு நீ ஆளாகாதபடி கடவுள் உன்னை காப்பாற்றட்டும். ஆனால் பிசகெல்லாம் என் பேரில்தான் என்று எண்ணிக்கொண்டு விடாதே. இந்த உலகத்தில் சில அதிசய பிறவியான ஸ்திரீகள் இருக்கிறார்கள். அவர்களிடம் ஏதோ ஓர் அபூர்வமான சக்தி இருக்கிறது. அப்படிப்பட்ட வசீகர சக்தியுடைய ஸ்திரீகள் தாங்களே கடவுளுக்கும் தர்மத்துக்கும் பயந்து ஒழுங்காக நடந்து கொண்டால்தான் உண்டு. இல்லாவிட்டால் எத்தனையோ குடும்பங்களை அவர்கள் கெடுத்து குட்டிச்சுவராக்கிவிட முடியும். தாரிணியை பற்றி சூர்யா எழுதியிருந்ததாக சொன்னாய் அல்லவா? நீ கோபித்துக் கொள்ளவில்லை என்று வாக்குறுதி கொடுத்தால் உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். சூர்யா எவ்வளவோ நல்ல பிள்ளைதானே. ஆனால் அவன் கூட அந்த மாயமோகினியின் வசீகரத்தில் மயங்கி போனவன்தான் என்றாள் சீதா. ஒரு விதத்தில் நீ சொல்வது எனக்கு சந்தோஷமாய் இருக்கிறது. அண்ணா சூர்யாவுக்கும் வயதாகிவிட்டதல்லவா? எத்தனை நாளைக்கு இப்படியே பிரம்மச்சாரியாக தெரிந்து கொண்டிருப்பான்? சூர்யா கல்யாணம் செய்து கொள்ளாதபடியினால் சுண்டுவின் கல்யாணமும் தடைபடுகிறது என்று அம்மா ஓயாமல் புலம்பிக் கொண்டிருக்கிறாள். இனிமேல் சூர்யா நம்ம பக்கத்து பெண்களை கல்யாணம் செய்து கொள்வான் என்று எனக்கு தோன்றவில்லை. சூர்யாவுக்கும் நீ சொல்கிற அந்த தாரிணிக்கும் காதல் என்பது உண்மையானால் அவர்கள் இருவரும் கல்யாணம் செய்து கொள்ளட்டுமே என்று லலிதா கூறிய வார்த்தைகளில் ஆர்வம் ததும்பிக் கொண்டிருந்தது. லலிதா,
ராத்திரியெல்லாம் ராமாயணம் கேட்டுவிட்டு சீதைக்கு ராமர் என்ன வேணும் என்பது போல பேசுகிறாயே. காதல் என்பதெல்லாம் வெறும் ஏமாற்றம். இவ்விதம் சீதா சொல்லிக் கொண்டிருக்கும் போதே சற்று தூரத்தில் காலடி சத்தம் கேட்டது. வந்தவன் சூர்யாதான். இரண்டு பெண்மணிகள் சேர்ந்து விட்டால் காதலியும் கல்யாணத்தையும் தவிர வேறு பேச்சு கிடையாது போல் இருக்கிறது. அங்கே அப்பா உங்களை காணோமே என்று தனியா அங்கே அப்பா உங்களை காணோமே என்று தவியாக தவித்துக் கொண்டிருக்கிறார். இரண்டு பேரையும் கையோடு கூப்பிட்டு கொண்டு வர சொன்னார் என்றான் சூர்யா.